பொறுப்பேற்ற செலவினம் அப்படின்னு ஒரு அது வேற தமிழ் கிராமரில் இச்சு கிச்செல்லாம் தப்பாக போட்டிருக்காங்க. முகுடேஸ்வரன் பார்த்தா கோச்சுப்பாரு. என்ன கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக செலவு பண்ணியே ஆகணும். இந்த வருஷம் இதை கொடுக்காம இருக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லவே முடியாது. சம்பளம் நீங்கள் வந்து அரசு அலுவலகம் ஏதாவது ஒரு வாடகை கட்டடத்தில் இருக்குன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை, மின் கட்டணம், உடனடி மராமத்து செலவுகள், ப்ரொவிஷன்ஸ், இந்த மாதிரி பேப்பர், இப்போ லேசர் பிரிண்டரில் போட்டு பிரிண்ட் எடுக்கணும்னு வாங்குற பேப்பர், பென்சில், இது எல்லா செலவுகளுக்கும் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். இல்லைங்க நீங்கள் வீட்டிலேருந்தே பென்சில் கொண்டு வாங்க அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட சொல்ல முடியுமா? இருக்கிறத அவங்க எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் பெட்டர். அந்த செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, மொத்த வருவாய் ரூ. 100 வருதுங்க. கமிட்டடாக எவ்வளவு செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு பார்த்தா இது பார்த்தீங்கன்னா அப்படியே நிஜமாவே கண்ணில் தண்ணி வரும். தமிழ்நாட்டில் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் 61.7%. அதாவது ரூ. 100 முதல்ல ரூ. 62 எடுத்து வச்சிரு, வேற எதுவுமே பண்ண முடியாது, அதை உடனடியாக கொடுத்தாகணும். நீ மீதி உன் கையில் இருக்கிறதே ரூ. 38. அந்த ரூ. 38 தான் சாலையை போடுறதா இல்லையாங்கிறதுலேருந்து எல்லாம் அதில் தான் வருது. புரியுதா உங்களுக்கு? ரூ. 62 இன்க்ளூடிங் கடனுக்கான வட்டி கட்டுறதுலேருந்து எல்லாம் ரூ. 62 எடுத்து வச்சாச்சு.